செவிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மகிழ்ச்சியான மாலை வேளைக்காக ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து திரும்பவுமாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் சுகத்தோடும் பலத்தோடும் காண நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட சுவாமி, நாங்கள் நம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் ஒன்றுக்கு சேர்ந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் இது சுவாமி. நம்முடைய ஜீவனுள்ள வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அது எங்களுக்குள்ளாக ஆண்டவரே அது கிரியை செய்யவும் எங்களை மறுரூபமாக்கவும் எங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை உண்டாக்கவும் அது நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் குடும்பத்தில் சபையில் சமுதாயத்தில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் மாறவும் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே உடைய புது அபிஷேகத்தினாலேயும் உடைய புது கிருபைகளினாலேயும் புது வரங்களினாலேயும் வல்லமைகளினாலேயும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இடைக்கட்டும்படியாக எங்களை அப்படி சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை ஆவியானவர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும். தடைகள் யாவையும் நீக்கி அருளும். ஆண்டவரே, நாங்க இந்த நேரத்துல அமைதலாய் நாங்கள் எங்களுடைய தியானங்களை ஆண்டவரே எங்களுடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி உண்மையே நோக்கி பார்க்கவும் உடைய வசனங்களை தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, good evening and happy new year to everyone. May God bless us in this new year in a new way. கடந்த வருஷங்களிலெல்லாம் அவர் அருமையாய் நம்மை வழிநடத்தினார், கரம் பிடித்து கூட்டிக் கொண்டு வந்தார். இந்த புதிய வருஷத்தையும் காணும்படியாக கர்த்தர் பெரிதான கிருபையினால ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நாளிலும் நாம ஏசாயா புத்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். அவருடைய கிருபை புதிதாய் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது போல இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்திலும் இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் அதை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்க ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நாம் இந்த ஏசாயா 36ஆம் அதிகாரத்தில் 10 வசனங்களை நாம் கடந்த வருஷத்தில் தியானித்தோம். சரியா? அப்போ அந்த முதல் 35 அதிகாரங்கள் தேசங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எருசலேமுக்கும் ஒரு எச்சரிப்பாய் ஏசாயா தீர்க்கன் மூலமாக கர்த்தர் பேசினார். இந்த 3 அதிகாரங்கள் 36, 37, 4 சொல்லப்போனால் 4, 36, 37, 38, 39 கூட இந்த 4 அதிகாரங்களும் ஒரு வரலாற்று நிகழ்வுகளை கூறுகிற ஒரு அதிகாரங்கள். அது இந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு அதிகாரம். நாம் பார்ப்போமானால் இதே சம்பவங்களை இந்த நிகழ்வுகளை வேதத்தில் 2 ராஜாக்களின் புத்தகம் 18 20 அதிகாரங்களிலும் 2 நாளாகம புஸ்தகம் 29 32 அதிகாரம் வரைக்கும் குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஏசாயா 36 முதலேருந்து 39 இருக்கிற இந்த அதிகாரங்கள் தான் முதல்ல எழுதப்பட்டது. அதற்கு பின்பு இது நிகழ்ந்தது என்று அந்த நிகழ்வுகளை அந்த புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எது எப்படியாயிருந்தாலும் இப்போ நமக்கு இந்த நிகழ்வுகள் என்ன, இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 36ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நாம் பார்த்தது போல அசீரியா ராஜா எருசலேமிலே படையெடுக்க வருகிறார். அசீரியா ராஜா யாருன்னு சொன்னால் சனகரீப் என்கிற அசீரியா ராஜா. அசீரியர்கள் பொதுவாகவே மிகவும் கொடூரமானவர்கள், கொடியவர்கள். அவர்கள் மிகவும் வல்லமை, அதாவது அவர்களிடத்துல படைபலம் அதிகமாக இருந்தது. ஆகவே அவர்கள் எந்த இடத்துல முற்றுகை போட்டாலும் அந்த ஜனங்களை அடிமைகளாக்கி அவர்களை நாடு கடத்தி அவர்களை மிகவும் மோசமாக நடத்துவார்கள் என்பது அறிந்த உண்மை. இதற்கு பயந்து தான் எசேக்கியா ராஜா
அஹ், எகிப்துல போய் உதவி கேட்கிறாருன்னு சொல்லி நம்ம கடந்த அதிகாரங்களிலே பார்த்தோம். அஹ், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ நாம இந்த 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 36ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா பத்தாம் வசனத்து வரைக்கும் தான் போன வருஷத்துல பார்த்தோம், போன கிளாஸ் ஸ்டடியில. இப்ப தொடருவோம். அப்போ இதுல நம்ம அந்த சூழ்நிலை என்னன்னு மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம ரீகால் பண்ணோம்னா, இந்த சனகரிப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீல்டு கமாண்டர் இருந்தார். அவரை அந்த அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் வந்து, பெயர் வந்து ரப்சாக்கே. வேதத்துல ரப்சாக்கே ரப்சாக்கேன்னு தான் குறிக்கப்பட்டிருக்கும். நாமும் நிறைய சமயம் அந்த ரப்சாக்கேங்கிறது அவருடைய பெயர் என்று நினைத்தோம். ஆனால் இட் இஸ் ஆக்சுவலி ஹிஸ் டைட்டில். அந்த ஃபீல்டு கமாண்டர் அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து இந்த வண்ணான் துறை என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லா ஜனங்களும் ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி, அங்கே வந்து தண்ணீர் அக்விடக்ட் அங்கே இருக்கிறதுனால, தண்ணீர் அங்கே இருக்கிறதுனால ஜனங்கள் அந்த இடத்துக்கு அதிகமாய் வந்து கூடி தே மே பி டூயிங் த டெய்லி கோர்ஸ். அந்த இடத்துல அவர் வந்து அங்கே நின்று உரத்த சத்தமாய் அநேக காரியங்களை இந்த ராஜாவை குறித்தும் தன்னுடைய ராஜாவை குறித்தும் இந்த ஜனங்களிடத்துல பேசி கொண்டிருப்பார். அப்போது அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஹ், ஒவ்வொன்றா அவர் சொல்லிக்கிட்டே வந்தவர் கடைசியில் இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்களை நம்பும்படியாகவும் ராஜாவும் நம்பும்படியாகவும் என்ன செய்யறாருன்னா, அவங்க அதாவது நமக்கு எதிராய் இருக்கக்கூடிய ஜனங்கள் பேசும்போது அந்த எதிராளியானவன் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கும்படியாக நாம் நம்பியிருக்கிற காரியங்களை அதையே குறித்து சொல்லி அது ஒன்றுமில்லை என்று சொல்லும்படியாக அவனுடைய வார்த்தைகள் அப்படியாக நம்மை அசைக்கும்படியாக இருக்கும். இப்பவும் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கட்டளை இல்லாம நான் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனா? See, he is bold enough to even use the name of God. அவன் எப்படியாவது அவன் வெற்றி பெறணும், அதுதான் அவனுடைய அதற்கு இந்த ஜனங்கள் வந்து அவங்களா சரண்டர் ஆகணும். தே ஆர் வெரி குட் வாரியர்ஸ். அவங்க ஃபைட் பண்ணால் இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த நாட்டை குறித்து அவங்க இந்த பட்டணத்தை குறித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா, இவர்களே தங்களை சரண்டர் ஆகி அப்படியே அடிமைகளாகி வரணும் அப்படிங்கிறது இந்த ஒரு ராஜாக்களுக்கே இருக்கக்கூடிய ஆணவம். அந்த விதமான ஒரு அகங்காரத்தோடு தான் இங்கே அவனுடைய கமாண்டர் அனுப்புகிறான். அந்த கமாண்டர் இஸ் த worst ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். அதனால அவ பேசுகிற பேச்சுகள் வந்து ரொம்ப மிகவும் மோசமாக, மிகவும் கீழ்த்தரமாக இருக்கும். என்ன வேணா தே வில், வாட் எவர் டாக்டிஸ் தே கேன் தே வில் எம்ப்ளாய், அண்ட் த்ரூ வேர்ட்ஸ் தே வில் காஸ் சச் டார்ச்சர். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொல்லுகிறான். எவ்வளவு துணிகரமாய் கர்த்தருடைய பெயரை அங்கே யூஸ் பண்ணி அங்கே பேசுகிறத நாம் பார்க்குறோம் இங்கே. ஏன்னா எசேக்கியா வந்து கர்த்தருக்கு பயந்தவன் என்று அவன் அறிவான்.
அதனால கர்த்தர் பெயரை சொல்லிட்டா அவன் வந்துருவான், சரண்டர் ஆயிடுவான். திஸ் இஸ் த ஐடியா பிஹைண்ட். அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய இது பிரகாரமா நான் செய்யல, கர்த்தர் சொன்னதை தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியாவினுடைய மன தைரியத்தை அசைக்க பார்க்கிறான். இப்போ எசேக்கியா வந்து ஏற்கனவே அந்த மனிதன் வந்து அங்க பேச ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய அஃபீஷியல்ஸ் 3 பேரை அந்த இடத்துக்கு அனுப்பினார் என்று நம்ம கடந்த ஸ்டடியிலேயே பார்த்தோம். எலியாக்கிம், செப்னாம், யோவா யோவாப், இந்த 3 பேரையும் அங்கே அனுப்பியிருந்தாங்க. இதில் ஒருத்தர் சம்பிரதி, ஒருத்தர் வந்து கணக்கன் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். இவங்க 3 பேரும் அங்கே போய் அங்கே இருக்காங்க. அப்போ இவன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டோன்னே அந்த 3 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்களுக்குள்ள இது வந்து ஒரு விதமான பேனிக் ஆயிரும், அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், கலக்கம் வந்துடும், ஒரு பெரிய கலகம் உண்டாயிரும், அவங்களுக்குள்ளேயே குழப்பங்கள் வந்து ராஜாவுக்கு அகெயின்ஸ்டா மக்களே திரும்பிட்டாங்கன்னா அது அன்கன்ட்ரோலபிளாக ஆயிரும்னு சொல்லி அந்த ரப்சாக்கையை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, எங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜில் பேசுங்க. அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு சொன்னால் அரமைக். இயேசு கிறிஸ்து கூட நம்ம பார்த்துருக்கோம், சிலுவையில் பேசும்போது அரேமிக் பாஷையில் பேசினாருன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாம் மற்ற வார்த்தைகள் எல்லாம் எபிரேய பாஷையில் பேசினாரு. ஏலி ஏலி லாமா சபக்தானி அது மாத்திரம் அரமை பாஷையில் பேசினாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி அது இங்கே இந்த இடத்துல அது என்னன்னு குறிக்கப்பட்டிருக்குன்னா சீரிய பாஷையிலன்னு சொல்லியிருக்கு. அந்த ரப்ஷாக்கே வந்து இந்த ஜனங்கள்ட்ட இவங்க லாங்குவேஜில் தான் பேசுகிறான். ஆக்சுவலாக அசிரியன்ஸ் ஆர் டிஃபரெண்ட் நேஷன் பீப்புள் அண்ட் தே ஹாவ் டிஃபரெண்ட் லாங்குவேஜ். ஆனால் இங்கே வந்து இவங்களை கலங்க பண்ணணும்னு சொல்லியே அவன் வந்து சீரிய அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசுகிறான். அப்போ இவங்க கேட்குறாங்க, தயவுசெய்து அதில் பேசாதீங்க, எங்கள் ஜனங்களுக்கு புரியாதபடி எங்கள்கிட்ட அஃபிஷியல் லாங்குவேஜில் பேசுங்கன்னு கேட்கும்போது ரொம்ப கேவலமாய் திரும்பவும் அவர்களை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுறான். நம்ம வசனத்தில் வாசிச்சிருக்கோம், நீதிமொழிகளின் புத்தகத்தில், நம்முடைய நாவில் ஜீவனும் மரணமும் இரண்டுத்துக்கும் அதிகாரம் உண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் பை வேர்ட்ஸ் தே கேன் டார்ச்சர் டு தட் எக்ஸ்டென்ட். அந்த மாதிரி தான் இங்கே வந்து ரொம்ப கேவலமாக அந்த ஜனங்களை பேசுகிறதை நாம் பார்க்குறோம். சாதாரண மனுஷர்கள் பேச முடியாத அளவுக்கு லோ லாங்குவேஜில் அவன் பேசுகிறத நாம் பார்க்குறோம். இந்த இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கு அர்த்தம், பேசிக் ஐடியா என்னன்னா, நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண, இந்த குழப்பத்துக்கு அடிப்படை எதுன்னா பயம். பயத்தை உண்டு பண்ணி இவங்க பேச்சிலேயே இவ்வளவு துணிகரமாய் தைரியமாய் செய்கிறாங்களே, இவங்க என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல்ஸ்க்கே பயம். மக்களுக்கு எப்படி இருக்கும், அதை விட பயம். அடுத்தது இவங்களுக்கு இன்னும் என்ன இருக்குன்னா, ஒரு தோற்று போன ஒரு உணர்வு, ஃபீலிங் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்பேர். இந்த விதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்கள் அந்த மக்களை வந்து ரொம்ப குழப்பமாக பேசுகிறாரு. அப்போ அந்த சமயத்தில் இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த ஸ்டெப் அவர் எடுத்தது என்ன டாக்டிக்ஸ் என்னன்னு சொன்னால், இந்த ராஜாவை நீங்கள் நம்பாதீங்க, ஏன்னா இந்த ராஜா வந்து உங்களை கடவுள்கிட்ட கையிலங்க, நம்ம கடவுள் காப்பாற்றுவார் நல்லா சொல்லுவார். ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி எதுவும் செய்ய போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் இத்தனை இடங்களை நாங்கள் பிடிச்சிருக்கோம், அந்த இடத்துல எல்லாம் இல்லாத கடவுள் தான் இங்கே இருக்கிற இதை வந்து காப்பாற்ற போகிறாரா? நீங்கள் எங்கள் ராஜா கிட்ட வந்து நீங்களே சரண்டர் பண்ணி உங்களுடைய ட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃபுக்கு வருவீங்க. பிசாசானவன் எப்பவுமே ஒரு மாயமான தோற்றத்தை தான் கொடுப்பான். இஸ் அ டிசப்டிவ் பர்சன், வஞ்சகன். அவன் வந்து உண்மையானத நிலைமையை காட்டவே மாட்டான். ரொம்ப அட்ராக்டிவாக பாவத்தையே அப்படித்தான் அவன் கொண்டு வருவான். வித்தியாசமாக ஒரு அட்ராக்டிவ் இதில் சொல்லி he will trap the people into it, and when the people are trapped he will leave them just like that and
கோ. அந்த மாதிரி தான். அது இதையுமே இங்கே அதே தான் செய்கிறான். அவங்கள வந்து எங்களோட நீங்க வாங்க, ராஜி ஆகினா யூ மேக் பீஸ் வித் அஸ் அண்ட் யூ சரண்டர் டு அஸ். எங்க ராஜா கிட்ட நீங்க சரண்டர் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்கவுங்க வீட்டில் நீங்க வந்து உங்க திராட்சை செடியிலையும், அது தட் இஸ் அ சிம்பாலிக் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் த ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங். நாம ஆண்டவர் பிளஸ் பண்ணும்போதும் கூட அப்படிதான் சொல்லுவாரு. இப்படிதான் உங்களுடைய பிளெஸ்ஸிங் இருக்கும்னு. அவங்களுடைய இஸ்ரலைட்ஸ்க்கு அது ஒரு சிம்பாலிக் இது. அது போலே அதே வார்த்தைகளை இவனும் யூஸ் பண்ணி, இப்படி நீங்க வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு இதுக்கு நீங்க இருப்பீங்க. அங்க வந்து அப்பம் இருக்கும், அங்க திராட்சரசம் இருக்கும். உங்க இது மாதிரியே நீங்க அவங்கவங்க வீட்ல தன் தன் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியும் புசித்து தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடிப்பீங்க. இப்படின்னு எல்லாம் அவன் சொல்றான். சொல்லிட்டு எசேக்கியாவுக்கு நீங்க செவி கொடாதிருங்கள், கர்த்தர் நிச்சயமா உங்களை தப்புவிக்க மாட்டார். இத்தனை இடங்கள்ல பிடிச்ச இடத்துல இருந்த ஜாதியில் உள்ள எந்த தேவர்களும் அசிரியாவின் கைக்கு தப்புவித்தது உண்டா அப்படின்னு சொல்லி அவன் கேப்சர் பண்ண, இஸ்ரேல்ல கேப்சர் பண்ண அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸ் பேரெல்லாம் சொல்றான். ஆமாத், அர்பாத், ஷெப்பர்வாயம், இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற ஒரு முக்கியமான சிட்டிஸ். அதுல ஒரு சிட்டி தான் லாக்கிஷ். அங்கதான் அவன் பேஸ வச்சுக்கிட்டான். அங்க பேஸ வச்சுக்கிட்டு தான் இங்க வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இந்த மக்களுடைய எண்ணங்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறான். இப்போ எருசலேமே வந்து கர்த்தர் எப்படி எங்க கைக்கு தப்புவிப்பார்? இத்தனை தேவர்களால செய்ய முடியாததை உங்க தேவர் செஞ்சிருவாரா அப்படின்னு சொல்லி அவன் அடுத்த சேலஞ்ச் அவன் அங்க கொண்டு வரான். He is speaking against the king. He is now speaking against the God of the nation. இப்போ அந்த அளவுக்கு துணிகரமாய், அதாவது ஒரு லிமிட்டையும் தாண்டி பேச ஆரம்பிச்சிடறான். இவன் என்ன செய்ய வேண்டும்னு வந்தான்றதையே விட்டுட்டு he goes beyond. அதான் பேசும்போது when we lose our self control and when we think our platform is very conducive, we will start speaking all unwanted things and we will go beyond the limits. அதுதான் இந்த ரப்சாகவும் அங்க செய்யறத நாம பார்க்கிறோம். யூதா மக்களுக்கு விரோதமா பேசுறது இல்லாம, யூதாவுடைய லீடர்ஸ்க்கும் கிங்குக்கும் விரோதமா பேசுனது இல்லாம, இப்ப யூதாவினுடைய கடவுளுக்கு விரோதமாய் பேசுகிறான். அது மாத்திரம் அல்ல, அந்த கடவுளை மற்ற கடவுளோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுகிறான். இந்த பட்டணத்துல இருந்த தேவர்கள்லாம், ஏன்னா அவனுக்கு அறிவில்லை நம்ம கடவுள் யாருன்னு, அந்த மக்களுடைய கடவுள் யாருன்னு அவனுக்கு அறிவில்லாததினால அவன் என்ன சொல்றான், மற்ற தேசத்தில் இருக்கிற கடவுளெல்லாம் காப்பாத்தல எங்க ராஜா கிட்ட இருந்து, இங்கேயும் எருசலேமின் கடவுளும் வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறத நாம பார்க்குறோம். இவ்வளவு பேசின போதும் இங்க ஒரு முக்கியமான ஒரு லெசன் தட் வி ஹேவ் டு லேர்ன். எசேக்கியா வந்து இந்த 3 அஃபீஷியல்ஸை அனுப்பும்போது அவர் சொல்லி அனுப்பின ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, டோன்ட் ஆன்சர் பேக் டு ஹிம். அவன் என்ன சொன்னாலும் அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அண்ட் தே சிம்பிளி ஒபேட். அதுதான் இங்க முக்கியமான ஒரு காரியம். அவன் எவ்வளவோ தூண்டி தூண்டி பேசுறான், அவ்வளோ இன்டியூஸ் பண்றான், அவன் ட்ரிகர் பண்றான் இவங்களுடைய கோபங்களை. என்னென்னமோ சொல்லுதான், எவ்வளோ மோசமா பேசுறான். ஆனா கூட இவங்க 3 பேரும் அமைதியா இருந்தாங்க. தே நெவர் ரிப்ளைட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, தேவர் ஓப்பன்லி டிஸ்ட்ரெஸ்ட். இவ்வளவு தூரம் நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டானே, நம்ம நாட்டிலேயே நம்ம மக்கள் முன்னாலேயே. முதல்ல இவங்களுக்கே மரியாதை இல்லாமல் போச்சு, அடுத்தது இந்த ஜனங்களுக்கும் எந்த விதமான ஒரு இது ரெக்கக்னிஷன் எல்லாம் போயிடுச்சு, அடுத்தது அவங்களுடைய கடவுளை வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டானேன்னு சொல்லி அவங்க வந்து அவனுடைய வார்த்தைகளை கேட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். இந்த வஸ்திரத்தை கிழிக்கிறதுங்கிறது வந்து ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மோர்னிங், ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப்
எனி டிஃபீட், இதுக்கெல்லாமே அது அது ஒரு அடையாளம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபீட்டட் ஃபீலிங்கில் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நேராக வந்து ராஜா கிட்ட வர்றாங்க. ஆக்சுவலாக அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது. இந்த அமைதி தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. வாட் ரப்சாக்கே எக்ஸ்பிரஸ் அண்ட் வாட் எக்ஸ்பெக்டட் அண்ட் வாட் ரப்சாக்கே வாண்டட் இஸ், இந்த மக்கள் பயந்து கலங்கி தங்களை சரண்டர் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இந்த அஃபிஷியல்ஸ் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த அஃபிஷியல்ஸ் வந்து அமைதலாக இருந்து தங்க துணியை மாத்திரம் ஒரு அடையாளமாக அவங்க பேசுனதுக்கு ஒரு அடையாளமாக அவர்கள் பேசுனது பியாண்ட் த லிமிட்ஸுங்கிறதுக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க. காதில் கொடுத்து கேட்க முடியலங்கிற மாதிரி கிழிச்சுக்கிட்டாங்களே ஒழிய தேவர் நாட், ஐ மீன் தே டிட் நாட் ரிப்ளை, தே வேர் அஃபெக்டட். எல்லா பக்கத்துலேயும் பவுல் அந்த மாதிரி தான் அவர் சொல்வார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அதில் பார்க்குறோம், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன ஆகிறது இல்லை, ஒடுங்கி போகிறது இல்லை. வி ஆர் பர்ப்ளெக்ஸ்ட் பட் நாட் இன் டிஸ்பேர். We are persecuted but not forsaken. We are struck down but not destroyed. எங்களுக்கு எல்லாமே கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தா கூட we still believe the battle is not lost. The battle is still not lost. இந்த ஒரு மன உறுதியும் இப்படிப்பட்ட ஒரு தைரியமும் எப்போ வரும்னு சொன்னா கர்த்தருக்குள்ள நாம இருக்கும்போது. இந்த 3 மக்களும் அந்த கர்த்தரையே நம்பி சார்ந்திருந்த ராஜாவின் ஒஃபிஷியல்ஸா இருந்ததுனால அந்த ராஜாவின் கட்டளையை அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், கர்த்தரை சார்ந்திருந்தார். அதனால தான் இப்படி அவர்களால அந்த சைலன்ஸ்னால அந்த ரப்ஷாக்கைவை கலங்கி போகிறதுக்கு வைத்தது. ஏன்னு சொன்னால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. இந்த இவர்களுக்கு நல்லா தெரியும், எந்த ஆர்கியூமெண்ட்டும் அவனோடு நம்ம பேசும்போது we cannot win. ஏன்னா அவன் பேசுகிற இது இந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொன்னால் இட் இஸ் அ டிமானிக் லாஜிக், இட் இஸ் அ டேஞ்சரஸ் ஒன். ஏன்னா இட் மே பி ஃபில்டு வித் வேர்ல்ட்லி விஸ்டம். ஸோ இவங்க முன்னால் நம்ம வந்து பேசவே முடியாது. இன்றைக்கி நம்முடைய உலக காரியங்களிலும் கூட நம்முடைய அஃபிஷியல்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ unknown பீப்புளோ whoever comes to talk with us, when they come and approach us with this kind of mind, we should be very careful to keep silent. அதுதான் நமக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய அடி. அப்படி நாம் வேணா நாம் எப்பவுமே we should not try to even explain, we should not even try to justify. இதெல்லாம் நமக்கு வந்து சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகள். பட் இந்த சமயத்தில் தான் we must be filled with the Holy Spirit. We must ask God to help us and we should be able to be silent. Silence is much more powerful than verbal arguments. ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். மேயர் எஃப்பி மேயர் சொல்கிறாரு, சைலன்ஸ் இஸ் அ பெஸ்ட் ரிப்ளை டு தி அலிகேஷன்ஸ் அண்ட் டான்ஸ் ஆஃப் அவர் ஃபோர்ஸ். இது we will come across many times, we would have come across, we might come again many times hereafter also, but we must learn to be silent. Be still, O persecuted soul, hand over thy cause to God. நம்ம துன்புறுத்துகிற இந்த மக்களுடைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். It is useless to argue, even in many cases to give explanations. Be still and commit thy cause to God. இந்த நமக்கு சொல்லப்படுகிற இந்த அதிகாரத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். They were obedient. The officials 3 பேருமே
They were obedient to the king's command because the king is a godly king. They know அந்த நம்ம ராஜா வந்து கடவுளுக்கு பயந்த ராஜா. அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு தே ஒபேய்டு. ரெண்டாவது, சைலன்ஸ். They kept mum. They did not speak anything more. So this is what we understand and the lesson we learned from chapter 36. Now we move on to chapter 37. This is also a historical chapter, but very beautiful chapter where we can learn many lessons. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, எசேக்கியா ராஜாவின் விசுவாசமும் அவருடைய டிபெண்டன்ஸ் ஆன் காட் டியூரிங் கிரிட்டிக்கல் டைம்ஸ். எசேக்கியா ராஜா தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய ராஜ்ய நாட்களில் 3 விதமான கிரைசிஸை அவர் சந்தித்தார். ஒன் வாஸ் இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ். இந்த அசீரியர்களோட ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து பர்சனல் கிரைசிஸ். அதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். அவருடைய ஃபிசிக்கல் ஹெல்த், அவருடைய ஹெல்த்தில் பிரச்சனை வந்துச்சு. மூன்றாவதாக நாம் பார்க்கிறது நேஷனல் கிரைசிஸ். அதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் செய்த ஒரு தவறு. ஃப்ரம் Babylon, that crisis would appear. First, international crisis from Assyrians, Egyptians, many. ஸோ இந்த விதமான கிரைசிஸ் சமயங்களில் எசேக்கியாவின் அப்ரோச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வரக்கூடிய 37, 38, 39 அதிகாரங்களில் பார்க்குறோம். முதலாவது இந்த 37ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த 3 பேரும் வந்து சொல்லி அவங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ராஜா கிட்ட வந்து சொன்ன உடனே, வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கிங்? அவரும் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி கொண்டு, இந்த ரட்டு உடுத்துறது, வஸ்திரங்களை கிழிக்கிறதெல்லாம் த டிப்பிக்கல் வே ஆஃப் ஷோயிங் மோர்னிங், ரிப்பென்டன்ஸ், ஃபாஸ்டிங். இந்த மாதிரி சமயங்களில் தான் இஸ்ரலைட்ஸ் யூஸ் டு டூ இட். அது ஃப்ரம் த புக் ஆஃப் ஜோப் இட்செல்ஃப் வி லேர்ன். நிறைய சமயங்களில் நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கேயும் அதுதான் பார்க்குறோம். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, செய்தியை கேட்ட உடனே he did not think of any kingly strategies. என்ன செய்யணும், என்ன அடுத்த ஆலோசனை என்ன அப்படின்னு மினிஸ்டர்ஸை கூப்பிடுறதோ, இல்லை ராஜாவா ஏதாவது ஒரு காரியங்களை செய்யுது. இப்போ நம்முடைய வேதத்திலேயே அநேக கர்த்தருக்கு பயந்த ராஜாக்கள் செய்த காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாவாகட்டும், யோசபாத் ஆகட்டும், எசேக்கியா ஆகட்டும், தாவீத் ஆகட்டும், இம்மீடியட்டாக அவங்க ஃபஸ்ட்டு செய்கிறது கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கறது. அதில் கிளைமேக்ஸ் எங்கன்னா எசேக்கியா தான். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து இந்த மக்களையும் அங்கே அவர்களும் அவருக்கு பின்னாலேயே வராங்க. அப்போது அங்கே வந்தப்போ அவர் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் 3 பேரும் போய் திரும்ப எசாயாவுக்கிட்ட போங்க. ஏசாயாவும் எசேக்கியாவும் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ ரிமெம்பர் ப்ராப்பர்லி, ஐசாயா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வர்ஸ்லேயே 4 ராஜாக்களின் காலங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியாக இருந்தார். அதில் கடைசி ராஜா தான் இவர், உசியா, ஓதாம், ஆஹாஸ், இவர் எசேக்கியா. ஸோ எசேக்கியாவும் ஏசாயாவும் சம வயது ஒத்தவர்களாக இருந்திருப்பாங்க. தேவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உசியா ராஜாவும் ரொம்ப ஃப்ரெண்டு. தேவர் ஆல் ஈக்குவலி ஒரே கான்டெம்பரரிஸ். அந்த அந்த சமயத்தில் ஏசாயா கிட்ட இவங்களை அனுப்புகிறாங்க. பட் ஒன்லி மென்ஷன் ஆஃப் தோஸ் 2 people are there. யோவா விட்டுட்டாங்க. வாட் இஸ் த ரீசன்னு தெரியாது. மேபி இஸ் அன் அக்கௌண்டன்ட். இவங்க 2 பேரும் 2 பேரையும் அனுப்புகிறாங்க. அண்ட் ஃபியூ ப்ரீஸ்ட்ஸ், ஆசாரியர்களின் மூப்பரையும், எல்டர்ஸ், அவர்களை அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்புகிறாங்க, ஏசாயா கிட்ட அனுப்புகிறாங்க. அப்போது
அவங்கள்ட்ட போய் அவர் சொல்லும்போது, அந்த மக்கள் இந்த கூட்டம் போய் சொல்லும்போது, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போய் அம்பாசடர்ஸ் போய் சொல்லும்போது சொல்றாங்க, சிம்பாலிக்கா சொல்றாங்க. எப்படி ஒரு பிரெக்னன்ட் லேடி குழந்தை பெறுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பெண்ணால பலன் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் டைம், அந்த ஒரு கிரிட்டிக்கல் டைம்ல மாதிரி நாங்க இப்ப இருக்கிறோம் அப்படின்றத அவர்கிட்ட போய் ஏசாயா கிட்ட சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி அவர் செய்த பேசின காரியங்களை எல்லாம் இங்க another important fact we understand. நாம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, நம்முடைய கூக்குரலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று சொல்வோம். இங்க இந்த ஜனங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ரப்சாக்கே கர்த்தருக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொன்னார். So what is their belief and trust? That God listens to the people's voices. நாம இதுல கூட பார்ப்போம், எகிப்து காரியங்கள்ல கூட கஷ்டப்பட்டவங்களுடைய சத்தத்தை காட்டிலும் ஆளோட்டிகளின் சத்தம் அவருக்கு செவியில் வந்தது. ஸோ எல்லாருடைய சத்தமும் கர்த்தருக்கு கேட்கும். நமக்குடைய சத்தத்துக்கு கேட்கறதுக்கு he would be intently listening, carefully listening to what we say. பட் இங்க இந்த மக்களுடைய சத்தம் அவர்களுக்கு கேட்கும் என்பதை அவர் அங்கு சொல்கிறார். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்ப இந்த ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, what we first see is tearing the clothes, putting on a sackcloth, இதெல்லாம் இருந்தா கூட his first response was to go to the temple. அன்னாளுடைய பிரச்சனைய அன்னாள் வந்து எங்க போய் சொன்னான்னு சொன்னா, நேர கணவன் இடத்துல பேசின பிறகு நேரா போய் ஆண்டவர் இடத்துல சொன்னான். வேற யார்கிட்டயும் அவ பேசல. நம்ம பிரச்சனையையும் நாம ஆண்டவர் இடத்துல நம்ம சொல்லும்போது ஆண்டவர் அதை நம்ம இடத்துல கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு நமக்கு முக்கியமா என்ன வேணும்னு, இவர் பெரிய ராஜா, ஆனா இவர் இந்த மாதிரி போய் இந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம ராஜா என்ன ஒரு வித்தியாசமா எப்படி அவர் இதை சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிற சமயத்துல இந்த ராஜா செஞ்ச காரியம் என்னன்னா, நேரா போய் ஆலயத்துல he humbled himself. அந்த என்னுடைய பலன் ஒன்றும் இல்லை சுவாமி, நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறத அது சொல்றதுக்கு யூ நீட் ஹியூமிலிட்டி. ஒரு அந்த ஒரு தாழ்மையோடு போய் அவர் அதை அந்த இடத்துல அவர் செய்கிறாரு. ஏன்னு சொன்னா, முன்பு இந்த மாதிரி நிலைமை வந்ததுக்கே காரணம் என்னன்னா, எசேக்கியா முன்பு செய்த ஒரு தவறு. முதல்ல இருந்து கர்த்தரை நம்பல. அவன் நடுவுல கொஞ்சம் எகிப்துக்கு போய் அங்கிருந்து கொஞ்சம் உதவிகளை வாங்கி, அப்புறம் இந்த மக்கள்கிட்டயே சரண்டர் பண்ணி ட்ரிபியூட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சில காரியங்களை அவன் செய்து விட்டதுனாலையும் இவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்குறான். இதுல இன்னொரு லெசன் நம்ம கத்துக்கிறோம். என்னன்னா, see, God will always help his people. He is faithful to deliver his people, whoever believes in him, even when they have made mistakes. Even when the situation, அந்த அவங்க சிக்கி இருக்கிற அந்த நிலைமை அவங்க செய்த தவறினாலேயே இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை விடுவிப்பதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். When a matter is our own fault, we can still pray about it, and Lord can always be trusted to pity his people.
he will definitely not only pity, deliver his people. ஸோ அதுதான், அந்த நம்பிக்கையோட தான் எசேக்கியா போய் அவங்கள்ட்ட போறாரு. அது அவருடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். செகண்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை இந்த நேரத்துல தேடலைனா, நம்ம வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேடணும். ஸோ அப்புறம் முன்னோட இடத்துல என்ன சொல்றேன்னா, யார் என்ன தேடுறாங்களோ அவங்க என்ன கண்டடைவார்கள். அது அதிகாலை நேரத்துலன்னு போட்டிருக்கு. ஆனா அவரை கண்டடையத்தக்க சமயத்துல நாம தேடும்போது நாம் கண்டடைவோம், நாம் பிழைப்போம். ஸோ அந்த பிரின்சிபல் பிரகாரமே இப்படியான ஒரு சூழ்நிலையில அவன் வந்து கர்த்தரிடத்துல போய் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தரை தேடி கர்த்தருடைய ஆலோசனையை வாங்க எசேக்கியா முயற்சிக்கிறான். This is the second important lesson, that reaction that Ezekiel showed in this critical time. And the third thing is, he sought out the word of the Lord. அதுக்காக அவன் என்ன செய்யறான்? அன்னைக்கு வந்து நம்மளாட்ட பைபிள் கிடையாது. தீர்க்கதரிசி என்ன சொல்றாருங்கிறத அவங்க கேட்கணும். ஸோ நேரா அவன் தீர்க்கதரிசிகிட்ட ஆட்களை அனுப்புகிறான். நாமும் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தரை தேடணும். ஒருவேளை நம்ம அன்றைக்கு வந்து ஆலயத்துல போய் தான் கர்த்தரை தேட முடியும். நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியிலே நம்மோடு கூட இருக்கிறார். அதான் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். இத்தனை ஆசீர்வாதத்தை வச்சுட்டும் நம்ம இன்னும் பண்ணலைன்னா நாம தான் கணக்கு கொடுக்கணும். ஸோ காட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். ஸோ நம்ம எங்கே நினைச்சாலும் எப்போ நினைச்சாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரோடு நம்ம கர்த்தரை தேட முடியும். கர்த்தரிடத்துல நம்முடைய காரியங்களை சொல்ல முடியும். அடுத்ததாக இதற்கான சொல்யூஷனை வேதத்துல நாம் பார்க்க வேண்டும். இவர் வந்து தீர்க்கதரிசி கிட்ட போய் அந்த காரியங்களை கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். இங்க வந்து ரெண்டு காரியம் சொல்றாரு. ஒண்ணு, நீ பயப்படாத. ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்குற இது வந்து என்னன்னா, நீ இந்த வார்த்தைகளை கேட்டு பயப்படாத. ரெண்டாவது அவர் சொல்ற காரியம், இங்க வந்து உன்கிட்ட வந்து இப்ப இது பண்ணான் இல்லையா, இந்த ராஜா திரும்பி அவன் அவன் ஊருக்கே போயிடுவான். உன்னை யுத்தம் செய்யறதுக்கு முன்பாக அவன் ஊருக்கு போயிடுவான். அங்க போன உடனே அவன் வந்து அவனுடைய தேசத்திலேயே அவன் பட்டயத்துல விழப்பண்ணுவான்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை அந்த தீர்க்கன் மூலமாக ஏசாயாவுக்கு எசேக்கியாவுக்கு ஏசாயா மூலமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது அசீரிய ராஜாவை வந்து வீழ்த்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அசீரிய ராஜா யுத்தம் செய்யாம திரும்பி போறாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அன்நேச்சுரல் அன்யூஷுவல் திங்க யாரால மாத்திரம்தான் செய்ய முடியும்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனால் மாத்திரம்தான் செய்ய முடியும். இதுல இன்னொன்று நாம் கற்றுக்கொள்கிறோம், அவர் முன்பாக எந்த விதமான வல்லமையும் எந்த விதமான ராஜாவும் நிற்க முடியாது. There is no power, there is no king who can stand against our God, the sovereign authority of God. So that is something which is very very important. இதெல்லாம் நாம விளங்கி கொள்வதனால தான் நாம வந்து என்ன செய்ய முடியும்? கர்த்தர் முன்பாக நம்மை தாழ்த்த முடியும். எசேக்கியா அப்படிதான் கர்த்தர் முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். அதை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். It also conveys a message that God is faithful. God is faithful always. அவர் உண்மை பெரிது. அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கிரேட் இஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அதனால எந்த நம்ம சூழ்நிலையில அவரை நம்ம கேட்டாலும், நம்ம சிக்கி இருக்கிற பிரச்சனை வந்து நம்மாலேயே வந்ததா இருந்தாலும் நம்ம அவர் கையில அந்த சிக்கலை கொடுத்துட்டோம்னா அவர் அதை நீட்டா சால்வ் பண்ணிடுவார். ஏன்னா ஹீ இஸ் த கிரியேட்டர், ஹீ இஸ் சாவரன் காட். ஹீ கேன் டூ திங்ஸ் இன் அ வெரி மிராக்குலஸ் வே, in an unnatural way. Even through unnatural methods, he can cause the solution. ஸோ அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய
யுனிக்னஸ். இதை நம்ம விளங்கி கொண்டு நம்ம எந்த சூழ்நிலையிலும் பயப்படாம கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை காத்துக்கொள்வார். இப்போ இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, அசீரியா ராஜா லாகீஸை விட்டு புறப்பட்டான் என்று ரப்சாக்கே கேள்விப்பட்டு அவன் திரும்பி போறான். ஏன்னு சொன்னா அங்க அசிரியாவுக்கு மேல நார்தன் சைடில் லிப்னாவில் ஒரு யுத்தம் வருது. எத்தியோப்பியா ராஜா வந்து அங்க யுத்தம் பண்றாரு, திராக்கா. அப்போ அந்த கேள்விப்பட்டதுனால இவன் என்ன பண்றான், அந்த ரப்சாக்கேவும் போறான். ஏன்னா அவன் தான் ஃபீல்டு கமாண்டர். ராஜாவும் அந்த பக்கம் தே லீவ் அந்த ஜெருசலேமை கொஞ்சம் டெம்பரரியாக விட்டுட்டு நவ் தே ஃபோக்கஸ் ஆன் த நார்தர்ன் சைடு லிப்னாவுக்கு போகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த ரப்சாக்கே என்ன செய்கிறான்னா, கொஞ்சம் அவனுடைய ஃபியூ அஃபிஷியல்ஸை இங்கே அனுப்பி சொல்கிறான், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படலே என்று நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சந்தேரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், நீ தப்புவிப்பாயோ. இப்போ கொஞ்சம் இந்த டிலே ஆன உடனே இப்போ நீ ஒன்று நினச்சிடாத, நாங்கள் வந்து உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம் அசிரியா ராஜான்னு. அசிரியா ராஜா நிச்சயமா உன்னை சங்கரிக்க போறான் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு, என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பியும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோம். அகெயின் he gives another list of cities which he conquered. இப்போ நம்முடைய வெற்றிகளை இப்படி ரிப்பீட்டடாக நம்ம சொல்ல சொல்ல மக்களுடைய மனசு என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் அசையும். தட் இஸ் த way the human mind is made, because human mind is fully under the stronghold of Satan. அது டெலிவர் ஆகணும்னு சொன்னா we have to be cleansed by the blood of Jesus. அப்பதான், அதனாலதான் மனம் புதிதாகுகிறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது. இல்லைன்னா பேசிக்கா என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாளுங்கிற அர்த்தப்படி நம்முடைய மைண்ட் எல்லாமே இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேட்டன். ஆனால் அதிலிருந்து விடுபட்டு வேற விதமாய் நாம் சிந்திக்கணும்னு சொன்னால் இட் கேன் ஒன்லி ஹேப்பன் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஸோ இங்கே அவன் இப்படி அசைக்கிறான் அவங்கள. அந்த மாதிரி பல விக்ட்ரிஸை பற்றி சொல்லி அவங்க தேவர்கள்லாம் தப்பி வைக்கல, அதனால அப்படின்னு திரும்ப அவங்கள விட்டுட்டு போயிட்டா அவங்க கூல் டவுன் ஆயிடுவாங்களேன்னு சொல்லி அவன் திரும்ப அதையெல்லாம் சொல்லிட்டு போகிறான். இப்போ என்ன செய்கிறான், அவன் வந்து ஒரு பெரிய லெட்டர் வேற எழுதி கொடுத்துட்றான். ஏன்னா சின்ஸ் ஹி ஹேட் டு மூவ் ஆன், அந்த நிருபத்தை எசேக்கியா கிட்ட கொடுத்துட சொல்லி அந்த அந்த அஃபிஷியல்ஸ்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். இப்போ அந்த ஸ்நானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி எசேக்கியா வாசிக்கிறான். வாசித்த உடனே அவன் அடுத்து இம்மீடியட்டாக செய்தியை கேட்ட உடனே ஆலயத்துக்கு வந்துட்டான். ஹீ சாட் தி கைடன்ஸ் ஆஃப் காட் பை கெட்டிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த ப்ராஃபெட். நவ் he reads the letter, he gets a letter from the enemy. அந்த லெட்டரை அவன் என்ன செய்கிறான், நேராக கொண்டு போய் ஆலயத்தில் வச்சிட்றான். என்ன பிரச்சனைனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட அவருடைய பாதத்தில் வச்சுட்டோம்னா solution will come from that, because God is always bigger than any of the problem that is big to you. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அதை விட பெரியவர், கர்த்தர் அதை விட ஞானமானவர், சர்வ ஞானி அவர். ஆகவே அவரிடத்துல கொண்டு போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேதுரு அதனால தானே அவர் சொல்றாரு, cast all your burdens unto the Lord and he will rescue you, he will deliver you. ஸோ அதனால இங்கே இவர் போய் அங்கே வச்சுட்டு அவர் ஒரு அருமையான ஜெபம் பண்ணுறாரு. என்னன்னு சொல்றாரு, see how he has understood his God in those Old Testament days. இன்னைக்கு நாம வந்து அவரை புரிஞ்சுக்கிறதுக்கும் நாம் அவரை வர்ஷிப் பண்ணுறதுக்கும் அவருடைய ஆட்ரிபியூட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் we have a lot of means. But in those olden days எசேக்கியா எப்படி சொல்றாரு பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே. So he understands where our God is residing.
தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஸோ he worships his, understands his sovereignty. He worship him as a creator, the creator God. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அடுத்ததா செவிய எனக்கு என்னுடைய சத்தத்துக்கு செவிய சாய்த்து கேளும், கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். நான் அப்ப அது எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். என்ன ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை எசேக்கியா பண்ணியிருக்கிறான்னு பாருங்க. எசேக்கியா was a godly king and he was a man of prayer. So he knew when to pray, why we should pray and how we should pray. ஸோ அதுக்கு அவருடைய ஜபத்திலேயே நமக்கு எல்லாம் தெளிவா இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் அடோரிங் காட், வர்ஷிப்பிங் காட், அண்ட் த செகண்ட் பார்ட் இஸ் புட்டிங் ஹிஸ் ஸ்டாண்ட். இவர் என்ன நிலைமையில் இருக்கிறாருங்கிறத அங்க சொல்லி, அடுத்ததா என்ன செய்யணும், என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லி, அவர்கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம செய்யும்போது அது அவ்விதமாக தான் செய்யணும். ஆக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சப்ளிகேஷன். இப்படி தான் நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் இருக்கணும். அப்படி இருக்கணும். அதையே நம்ம நினைச்சிட்டு அப்படியே நம்ம செய்ய முடியுமான்னு இல்லைனாலும் நாம அவ்விதமாக செய்வது நல்லது. தட்ஸ் அ குட் மாடல் ஃபார் அஸ் டு ப்ரே. இப்போ இவர் தன்னுடைய பலத்தை சார்ந்தில்லாம கர்த்தரிடத்துல வந்தது ஒரு பெரிய விஷயம். சரி, இந்த சமயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பின்னால பாப்பீங்க. ஒரே ஒரு தூதன் மூலமாக 1,85,000 சோல்ஜர்ஸ அவனுடைய கேம்ப்லயே ஒரு நைட்ல கர்த்தர் அவங்க அத்தனை பேரையும் கொன்றுவாரு. இந்த விஷயங்கள் பின்னால வருது. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டாரா அப்படிங்கறதுக்கு ஒரு பதில். சரி, இப்ப இந்த இடத்துல ஏசாயா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தியை கேட்ட உடனே ஏசாயா அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, அவனை நான் திருப்பி அனுப்பிடுவேன். அவன் கையில உன்னை ஒப்பு கொடுக்க போகிறதில்லை அப்படிங்கிறத அவர் அங்க சொல்றார். இப்ப இந்த இதற்கு பின்னால் இருக்கிறது பூரா அந்த ஜெபத்தினுடைய பதிலை நாம பார்க்கிறோம். இப்போ எசேக்கியா இந்த கிரிட்டிக்கல் டைம்ல ஜெபித்திருக்காவிட்டால் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டியே காத்திருந்திருப்பாரு. ஆனா அதற்கான ஒரு வழியை எசேக்கியா தடுத்திருப்பான். ஏன்னா அவன் ஜெபிக்காததுனால. இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல lot of blessings are withheld in the heavenly places because of our lack of faith, lack of prayer, lack of surrender, lack of humility. ஏன்னா நம்ம 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவங்க தங்களை தாழ்த்தணும், பொல்லாப்பான வழியை விட்டு விலகணும், என் முகத்தை நோக்கணும், ஜெபிக்கணும். அப்ப நான் தேசத்துக்கு அவங்க விண்ணப்பத்தை கேட்டு நான் என்ன செய்வேன், தேசத்துக்கு சேமத்தை தரணுன்றது கர்த்தருடைய விருப்பம். ஆனா நாம கேட்க
வேண்டியது அவசியம். இங்க எசேக்கியாஸ் பிரேயர் ரியலி மேட்டர்ட். இந்த மாதிரி எத்தனையோ காரியங்களுக்கு நாம் ஜெபியாததினாலே அது தடையாய் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ வை ஷுட் வி ப்ரே? இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் நமக்கு இருக்கிற பதில் என்னன்னு அந்த இசைக்கியா வாழ்க்கையில பார்த்ததுல, we are to pray for everything, always, continually, making it as a habit. ப்ரேயருங்கிறது நமக்கு ஒரு வழக்கமா இருக்கணும். எதுக்குனாலும் ஜெபிக்கணும், எல்லாவற்றையும் ஜெபித்து செய்யணும். இப்போ இந்த இவருடைய வாழ்க்கையை நம்ம உன்னித்து கவனித்து வந்தீங்கன்னா 37, 38 வரைக்கும் அவர் ஜெபத்திலேயே ஜெயத்தை பெற்றிருப்பாரு. 39ல அவர் ஜெபிக்க மறந்ததினாலே ஒரு பெரிய தவறுக்குள் போவார். அதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜெபங்கிறது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு, அது ராஜாவானாலும் சரி, ஒரு சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி, அவனுக்கு அது மிக மிக அவசியம். அது அவனை டெய்லி செய்யணும், எல்லாவற்றுக்காகவும் செய்யணும், இடைவிடாமல் செய்யணும், அதை ஒரு ஹேபிட்டாகவும் செய்யணும். ஏன்னா இதை ஈக்குவலா போட்டி போட்டு பிசாசானவன் என்ன செய்வான்னா, நம்மை இந்த விதமாய் ஜெபிக்க விடாமல் தடுப்பான். நாம ஜெபிக்கணும்னு நினைக்கிறதோ, நாம ஜெபிக்கிறதுக்கு தீர்மானிக்கிறதோ, இல்லை ஜெபிக்க முயற்சிக்கிறதோ எல்லாவற்றையும் அவன் தடுப்பான். அதில் ஒன் ஆஃப் த வெரி ஸ்ட்ராங் இஃபெக்டிவ் டூல் என்னன்னு சொன்னா பிஸினஸ். நம்மை அவன் பிஸியாக வச்சிடும். அது ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், ரொம்ப அவசியமாகவும் இருக்கும். நம்ம பிஸியாக இருக்கிற வேலைகள் நல்ல வேலைகளாகவும் இருக்கும். நல்லா சம்டைம்ஸ் ஊழியமே அப்படியா இருக்கலாம். ஆனாலும் ஜெபிக்காம நம்ம எதை செய்தாலும் அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை ஜெபித்த போது அந்த பிரச்சனைகள், அந்த குழப்பங்கள், அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறிடும். செஸ்டர்டன் ஒரு பெரிய எஸ்ஏயிஸ்ட் இருக்காரு. அவர் சொல்றாரு, இட் இஸ் சம்திங் டு டாக் அபவுட் ப்ரேயர், பட் இட் இஸ் சம்திங் எல்ஸ் டு என்கேஜ் இன் ப்ரேயர். ஜபத்தை பற்றி நிறைய நம்ம பேசலாம். ஜபத்தை பற்றி ஜபம்னா என்ன, ஜபத்தை விரிக்கிறது, ஜபத்தை பற்றி விவரிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறையவும் செய்ய முடியும். ஆனால் ஆக்சுவலாக ஜபத்தில் ஈடுபடுறதுங்கிறது இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி ஜாப். இட் இஸ் நாட் யோர் டெசிஷன். இது எல்லாமே இட் ஷுட் பி ஒன்லி த்ரூ த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்றைய நாட்கள்ல, அன்றைக்கு எசேக்கியா அவர் ஜெபித்தாரு. ஆனா நமக்கு இன்றைய நாட்கள்ல நமக்கு வேண்டியது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இன்னைக்கு இருக்கிற நம்முடைய டெவலப்மெண்ட்ஸ், அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இட் இஸ் சச் தட் இட் டோட்டலி ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ப்ரேயிங். அந்த ப்ரேயிங் ஆட்டிடியூடுக்கே வரவிடாமல் பண்ணிடுது. ஸோ வி ஹாவ் டு மேக் அ கான்ஷியஸ் எஃபர்ட். இட் வில் நாட் கம் நேச்சுரலி. மெனி பீப்புள் திங்க் நேச்சுரலாக வந்துடும். இல்லை, இட் இஸ் அ ப்ராக்டிஸ். ஒன்லி பை ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் மேக்கத் த மேன் பெர்ஃபெக்ட். சித்திரம் கை பழக்கம்னு சொன்னது போல ஜெபமும் ஒரு பழக்கத்துல தான் வரும். ஸோ நாம அதை கம்பல்சரியா எஃபெக்டிவா இந்த புதிய வருஷத்துல அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் இதை இன்னும் அதிகமாய் ஆழப்படுத்த இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த செய்தி மூலமா பேசுறாரு. ஜெப வாழ்க்கையை இன்னும் ஷார்பன் பண்ணுங்க. இட் இஸ் நாட் இனஃப். நீங்க பண்ற ஜெபங்கள், நீங்க பங்கு பெறுகிற ஜெபங்கள் இதெல்லாம் பத்தல, இன்னும் கூட நீங்க ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். 5 ரீசன்ஸ் ஒய் வி ஷுட் ப்ரே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாம கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். இப்போ எசேக்கியா ஜெபித்தார். அதனால அங்க வசனம் என்ன, 21 வசனத்துல வாசிக்கிறோம், நீ விண்ணப்பம் பண்ணினாயே அதனால நான் அந்த டெலிவரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ விண்ணப்பம் பண்ணினாதான் கிடைக்கும். ஆஸ்க் இஸ் த ரூல் ஆஃப் த கிங்டம். ஸோ வி ஹாவ் டு ஆஸ்க் ஹிம். அது யாக்கோபு 4:2 வாசிக்கிறோம், நீங்க யூ டிட் நாட் ரிசீவ் பிகாஸ் யூ டிட் நாட் ஆஸ்க். நீங்க கேட்காததுனாலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
இப்ப மத்தேயு 6:8 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பிதாவானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. நம்ம வாயிலிருந்து சொல்ல பெறுவதற்கு முன்பே அவர் நம்முடைய தேவையெல்லாம் அறிஞ்சிருக்கிறாருன்னு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப எதுக்கு நாம ஜெபிக்கணும்? கர்த்தருக்கே தெரியும்ல. எப்படினாலும் கர்த்தர் அதை திட்டம் பண்ணியிருக்காரு, அவர் கொடுப்பாரு, அவருடைய சித்த பிரகாரம் தானே அவர் செய்யறாரு அப்படின்னு இருக்கு. ஆனா யாக்கோபு 4:3 நம்ம வாசிக்கிறோம், நாம கேட்கலன்னா, நாம அவருடைய சித்தப்படி நாம கேட்கலன்னா நமக்கு கிடைக்காது. நம்ம எதையும் அவருடைய சித்தப்படி, அது ஈவன் ஜான் டெல்ஸ் இன் இஸ் எபிசல், யோவானும் சொல்லுவாரு, நாம அவருடைய சித்த பிரகாரமாய் நாம கேட்போமானால் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். யாக்கோபு 4 மாத்திரம் வாசிக்கிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ஏன் நாம பெற்றுக்கொள்ளலைன்னா, உங்க இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று நீதானே தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சில பேர் இதை வச்சுட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க, நாங்க விண்ணப்பம் பண்ணினாலும் எங்களுக்கு கிடைக்கலன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் சம்டைம்ஸ் இட் கம்ஸ் டு ஈவன் விண்ணப்பம் பண்ணியிருந்தாலும் என்ன செய்யறோம், டிலே ஆகுது. இந்த டிலேயும் காரணம் என்னன்னு சொன்னா, God wants us to wait, enter into the school of training of waiting. அதுல நமக்கு சொல்லி கொடுக்கிற 3 முக்கியமான காரியம் ஹியூமிலிட்டி, பேஷன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட். ஸோ இந்த 3ஐயும் நாம் அபியாசிக்கிறதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை டிலே பண்றாரு. நம்முடைய குரலுக்கு அவர் செவிகள் திறந்திருக்கு, அவர் உடனே கேட்டுறாரு, உடனே பதிலளிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா why that school of training in waiting periodனா, to make us humble, to become more patient and to develop a heart of gratitude. இதற்காகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இப்படி சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை நாம் இந்த நாட்கள்ல விளங்கிக் கொள்கிறோம். சரி, ஜெபிப்போம். இதை தொடர்ந்து அடுத்த ஸ்டடியில பார்க்கலாம். மை பேட்டரி இஸ் ரன்னிங் க்ளோஸ். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கற்றுக்கொண்ட அநேக லைஃப் லெசன்ஸ்க்காக உண்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, எங்களுடைய ஒவ்வொரு தியானத்திலும் ஆண்டவரே நீர் அதுல ஏதோ எங்களுக்கு வச்சிருக்கிறீர் சுவாமி. இன்னைக்கு எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையின் மூலமாக கூட நாங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தார். முதலாவது, எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நம்பவும் உண்மை தேடவும் எங்களுக்கு உதவி செய்யும். அநேக நேரங்கள்ல இப்படி நாங்க தவறி போய் சிக்கல்கள்ல மாட்டிக்கொண்டிருந்த நேரங்களிலும் எங்களை தப்புவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். அந்த நேரத்திலும் நாங்க ஜெபிக்கும் போது நீர் எங்களுக்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறீர். அதனால எந்த சூழ்நிலையிலும் நாங்க ஜெபிக்க மறந்து விடாதபடி நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஜெபித்தால் நீர் பதில் கொடுக்கிற தேவன். ஆனா சில சமயங்கள்ல எங்க ஆசை நிறைவேற்றணும் நாங்கள் ஜெபிக்கும் போதோ, அல்லது தகாத விதமாய் ஜெபிக்கும் போதோ, அல்லது உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக ஜெபிக்கும் போதோ எங்களுடைய பதில்கள் சில நேரங்கள்ல தாமதிக்கிறது. ஒரு சில நேரங்கள்ல உம்முடைய வேலையை அறியாம நாங்க ஜெபித்து கொண்டிருப்போம். உம்முடைய வேலையில நீர் அந்த பதிலை எங்களுக்கு தருவீர். இப்படியான சூழ்நிலைகளிலும் எங்களை நீர் ஒரு ட்ரைனிங் பீரியடாட்டம் இந்த காத்திருக்கிற நேரத்தை வைத்திருக்கிறீர் சுவாமி. அதன் மூலமாய் இன்னும் நாங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளவும், பொறுமையை கற்றுக்கொள்ளவும், நன்றியுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளவும் தகப்பனே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல முதல் ஸ்டடியில எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான பாடம், எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் ஜெபியுங்கள். அது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும், அது நாமே செய்த தவறான சூழ்நிலையா இருந்தாலும், அந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து இந்த புதிய வருஷத்துல எங்க ஜெப வாழ்க்கையை இன்னும்
ஷார்பன் பண்ண எங்களுக்கு நீர் சித்தம் கொண்டதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். அந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களை உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த வாரம் அவர்கள் எல்லாரும் கூட வந்து சேர நீர் உதவி செய்யும். உம்முடைய சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தை உம்முடைய கருத்துல தருகிறோம் சுவாமி. பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. God bless you. Thank Let you, us ma'am. resolve to pray more effectively. Pray more, because we are in the days where prayer is more needed, much more needed for us, for our own spiritual life, for our family life, and for our national life. So please pray more. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you. God bless you all.